ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பொதுவாக காலை நேரத்தில் நம்முடைய வீட்டிற்குள் மகாலட்சுமி உள்ளே வர வேண்டும் என்பதற்காக வாசல் தெளித்து கோலத்தை போடுவோம். இதேபோல் மாலை நேரத்திலும் சில பேர் வீடுகளில் பார்த்திங்கன்னா வாசல் தெளித்து கோலம் போடும் பழக்கம் உள்ளது. காலையில் நம் வீட்டிற்கு வருகை தந்த மகாலட்சுமி மாலை நேரத்தில் நம் வீட்டை விட்டு வெளியே செல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் அதற்கு போட வேண்டிய ஒரு கோல முறையை தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய முன்னோர்களுமே இந்த கோல முறையை தான் பின்பற்றி வந்துள்ளார்கள் என்பதையும் நாமும் இந்த இடத்தில் நினைவு கொள்ள வேண்டும். அது என்ன அப்படிப்பட்ட கோலம் என்ற கேள்வி கட்டாயம் எல்லோரும் மனதிலும் எழும். சுலபமான கோலம்தான், அதை முறைப்படி எப்படி போடுவது அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவு தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். காலையில் வீட்டு வாசலில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விதமான கோலத்தை வேணாலும் நம்ம போட்டுடலாம். அதை போட்டதற்கு பின்பு அந்த கோலத்திற்கு 2 பக்கங்கள்லையுமே பார்த்திங்கன்னா பார்டர் போடும் அந்த பழக்கம் சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. இந்த பக்கவாட்டு கோடுகளை வரைவது அழகுக்காக என்று சில பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். கட்டாயம் இல்லை. இந்த கோலத்தை போட்ட விட்ட பின்பு பார்த்திங்கன்னா கோலத்தின் 2 பக்கங்களிலேயுமே வரையக்கூடிய அந்த பார்டர் வளைவுகள் மகாலட்சுமியை வரவேற்பதற்காக போடக்கூடிய கோடுகள் அப்படின்னு ஒரு ஐதீகம். ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த கோலத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கோலம் உங்களுடைய விருப்பம்தான். அதன் 2 பக்கங்களிலேயுமே போடக்கூடிய பார்டர் டிசைனும் உங்களுடைய விருப்பம்தான். ஆனால் கட்டாயம் பார்த்திங்கன்னா கோலத்தின் 2 பக்கங்களிலும் இப்படிப்பட்ட வளைவுகள் கொண்ட கோடு இருக்க வேண்டும். இது மகாலட்சுமியை உள்ளே வரவழைப்பதற்கு போடப்படும் ஒரு கோலமாகும் என்று நம்முடைய முன்னோர்களால் சொல்லப்பட்டுள்ளது. சில பேர் வீட்டு படிக்கட்டுகளில் கூட இப்படிப்பட்ட வளைவுகள் கொண்ட பார்டரை போடும் பழக்கத்தை வைத்திருப்பார்கள். அதற்கு காரணமும் இதுதான். அதனால் கட்டாயம் உங்கள் வீட்டில் நீங்கள் இதை போட முடிஞ்சால் கட்டாயம் போடுவது மிகவும் சிறப்பு. அதாவது நம்ம மேலே ஸ்டெப் ஏறி போகிற மாதிரி வாசப்படி இருந்துச்சுன்னா அதில் 2 பக்கங்களிலும் போடுவது சிறப்பு. ஆனால் கட்டாயம் கீழே நம்ம அந்த ஸ்டெப்ஸுக்கெலாம் கீழே பார்த்திங்கன்னா வாசலுக்கு கீழே நம்ம போடுகின்ற அந்த கோலத்தை கட்டாயம் அனைவரது வீட்டிலையும் போட வேண்டியது அவசியம். அதாவது கோலம் எது வேண்டுமானாலும் போட்டுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். இந்த கோலம் தான் போடணும், இப்போ ஸ்க்ரீனில் தெரிஞ்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி போடணும்னு கிடையாது. எது வேண்டுமானாலும் போட்டுக்கலாம். ஆனால் அது சைடில் 2லேயும் இந்த பார்டர் மாதிரி கோடு வரணும். அதே மாதிரி ஸ்டெப்ஸு உங்கள் வீட்டில் படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படியும் அந்த வாசல் இருக்கும். நிலைவாசலில் அந்த வாசல் பகுதியில் 2 கோடுகள் மையத்தில் 2 மையத்திலையும் 2 கோடுகள் போடுவது மிகவும் சிறப்பு. அதே போல் சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா இது காலையில் போடக்கூடிய விஷயம். காலையில் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போடுவது. இதே சில பேர் வீடுகளில் மாலையிலையும் இந்த வாசல் தெளித்து கோலம் போடும் பழக்கம் இருக்கும். மாலையில் என்ன கோலத்தை போட வேண்டும் என்பதை பற்றியும் நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். மகாலட்சுமி இப்போது நம்ம வீட்டு வாசலை விட்டு தாண்டாமல் இருக்க வேண்டும் என்றால் எப்போதும் போல் உங்களுக்கு என்ன கோலம் தோன்றுகிறதோ அதை மாலை நேரத்திலையும் போட்டுவிட்டு அந்த கோலத்திற்கு கீழ்ப்பகுதியில் 2 கோடுகள் போட்டு சுழித்து விட்டால் கூட போதும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது அந்த மாதிரி கோலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிசைனில் ஒரு கோடு மாதிரி இருக்கும். இதை போட்டு கொள்ளுங்கள். அதாவது வந்த அந்த லக்ஷ்மி கடாட்சமானது நம்ம வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்பதற்காக நம்முடைய வாசலில் ஒரு கோட்டை போட்டு விட்டோம் என்பதற்கான அர்த்தத்தை தான் இது குறிக்கின்றது. நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கோலத்தை தான் போட வேண்டும், அந்த பார்டர் தான் போட வேண்டும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. காலை நேரத்திலும் கோலத்தின் 2 பக்கங்களையும் வளைவுகள் கொண்ட கோடுகள் அதே தான் நம் பாஷையில் பார்டர் என்று சொல்லுவோம். மாலையிலும் கோலத்திற்கு கீழ் பக்கத்தில் 2 கோடு போட்டாலே போதுமானது. காலை நேரத்தில் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும், மாலை நேரத்தில் அடிப்பகுதியில் மட்டும் டவுனில் கீழே மட்டும் போடணும். வீட்டிலேருந்து உங்களுடைய கணவனோ குழந்தைகளோ பள்ளிக்கோ வேலைக்கோ எது செல்வதாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் அதாவது இப்போ அதிகாலையிலே ஒரு 4 மணி 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு கிளம்பி போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்க கிளம்புறாங்கன்னு தெரிஞ்சிட்டாலே சும்மா அந்த நேரத்தில் சீக்கிரமாக ஏதாவது டக்குன்னு வாசலில் தண்ணியை தெளித்து சும்மா ஏதாவது ஒரு சிறிய கோலத்தையாவது போட்டு விடலாம். மற்றபடி மித்த நாட்களில் எல்லாமே பார்த்திங்கன்னா வாசல் கூட்டாமல் வாசலில் கோலம் இல்லாமல் வீட்டை விட்டு யாருமே வெளியே செல்லக்கூடாது என்பது ஒரு நியதி.
இப்போது இருக்கும் காலத்தில் கோலம் போடுவது என்பது எல்லோராலும் முடிவது கிடையாது. இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் ஃப்ளாட்லலாம் வசிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த காலை நேரத்தில் இவ்வாறு செய்ய முடியாது. அப்படி உள்ளவர்கள் என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா, காலையில் நிலைவாசலுக்கு வந்து இந்த இடத்துல ஏதாவது குப்பை இருக்கான்னு பார்த்து அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சும்மா தண்ணியை வச்சு அந்த இடத்துல தெளித்து சுத்தம் செய்திருக்க வேண்டும். எனவே தலைவாசலில் குப்பைகள் சேர்க்காமல் ஒரு ஈரத்துணியால் துடைத்து எளிமையான ஒரு சிறிய கோலம் போல் பச்சரிசி மாவால் போட்டு வைக்கலாம். இதனாலும் லக்ஷ்மி கடாட்சம் பார்த்திங்கன்னா குறையாமல் நமக்கு இருக்கும். கோலமே அந்த இடத்துல உங்களால் போட முடியாத அந்த சூழ்நிலை இருந்தாலும் சும்மா கொஞ்சம் ஈரமாவது அந்த வாசலில் தெளிப்பது தான் மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். அதனால் இதையும் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றபடி நம்மளால் முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் வீடு வாசல் தொளிக்காமல் கோலம் போடாமல் பார்த்திங்கன்னா கணவனோ குழந்தைகளையோ நம்ம வெளியே அனுப்பக்கூடாது அப்படிங்கிறத கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். காலையில் எழுந்ததுமே பெண்கள் நல்ல விஷயங்களை பார்த்து கண்ணார பார்க்க வேண்டும். நீதி, நேர்மை, தூய்மை ஆகியவற்றுக்கு சின்னமாக விளங்கும் கொக்கு ஓவியத்தை பார்த்திங்கன்னா உங்களுடைய பெட்ரூமில் வச்சிருப்பது ரொம்ப நல்லது. உங்களுக்கு இயல்பாகவே நீதி, நேர்மை மற்றும் தூய்மையுடன் இருக்கக்கூடிய குணநலன்கள் வரும் என்று ஓவிய சாஸ்திரம் இது குறிப்பிடுகிறது. அதாவது கொக்கு ஓவியத்தை நம்ம காலையில் பார்த்துவிட்டு அதற்கப்புறம் வாசல் கோலம் போட போவது ஒரு சிறப்பான விஷயம் அப்படிங்கிறது. நம்ம மனது எப்பொழுதும் தூய்மையாக வைத்திருக்க அது உதவுமா. வாசல் கதவை திறக்கும் பொழுது எப்பொழுதுமே வலது கையால் தான் கதவை திறக்க வேண்டும். வாசலை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்யும் பொழுது வாசலிலிருந்து வெளியே போகும்படி கூட்ட வேண்டும். குப்பைகளை நம்ம எங்கேருந்து தொடங்குகிறோமோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியே போகும்படி தான் கூட்ட வேண்டும். குப்பைகள் வீட்டை நோக்கி வரும்படி எக்காரணம் கொண்டும் பார்த்திங்கன்னா துடைப்பத்தை கொண்டு கூட்டக்கூடாது. கூட்டி முடித்த பின்பு கண்டிப்பாக தண்ணீர் தெளிக்க வேண்டும். வாசலில் தெளிக்கக்கூடிய தண்ணீர் துர்தேவதைகளை வாசலிலிருந்து விரட்டி அடிக்கும். அதாவது கெட்ட அந்த எதிர்வினைகளோடு இருக்கின்ற அந்த தேவதைகள் வெளியே சென்று நல்ல தேவதைகளை ஈர்ப்பதற்கான ஒரு செயல் தான் காலையில் நம்ம வாசல் தெளித்து கோலம் போடுவது. அதோடு சேர்ந்து மகாலட்சுமி தேவியாரையும் நம்ம வீட்டிற்குள் அழைப்பதற்கான ஒரு ப்ராசஸ் தான். சாதாரண தண்ணீரை காட்டிலும் பார்த்திங்கன்னா சாணம் கரைத்த தண்ணீர், மஞ்சள் கரைந்த அந்த தண்ணீரை போன்றவற்றை பயன்படுத்துவது நமக்கு நேர்மறை ஆற்றலையும் உட்கிரகிக்கும், கெட்ட ஆற்றலையும் வெளியேற்றும். விஷக்கிருமிகள், அந்த பாக்டீரியாக்கள், கண்ணுக்கு தெரியாத விஷக்கிருமிகளும் அழிந்து போகும். இதனால தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் சாணம் போட்டு மொழுகுவதை வாடிக்கையாகவே வைத்துள்ளார்கள். இன்று இருக்கும் இடத்திற்கு ஏற்ப நம்முடைய வசதியை பார்த்து வாசல் தெளித்து கொள்ளலாம். ஏன்னா அப்போது பார்த்திங்கன்னா எல்லாமே சிறு சிறு வீடுகளாகவும் சிம்பிளாக தான் இருந்துட்டு வந்தாங்க. இப்போ எல்லாமே வசதிக்கேற்ப எல்லாருமே மாற்றிக்கொண்டார்கள். அது அவரவர் விருப்பம்தான். ஆனால் அந்த வழிகள், முன்னோர் வழிகளை எப்பொழுதுமே நம்ம கடைபிடிக்கும் பொழுது தான் நம்ம வாழ்க்கை எப்பொழுதும் சுபிட்சமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். வீட்டில் வசிப்பவர்களாக இருந்தாலும் காலையில் எழுந்ததும் வாசலை துடைத்து சுத்தம் செய்து விட வேண்டும். கோலம்தான் போட முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இதையாவது செய்ய வேண்டும். அதனால் பெண்கள் எப்பொழுதுமே தினந்தோறுமே காலையில் எழுந்து வாசலிட்டு தெளித்து கோலம் போடும் இந்த பழக்கத்தை கொண்டு வாருங்கள். இந்த துர்தேவதைகள், எதிர் சக்திகள் எல்லாமே நம்ம வீட்டை விட்டு வெளியேறிவிடும் அப்படிங்கிறது தான். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் இதுபோல் பெண்கள் காலையில் எழுந்ததும் அந்த ஒரு தாட்டோடையே பார்த்திங்கன்னா கோலம் போட செல்லக்கூடாது. அப்போ மனதில் வேறனே நினைத்துட்டு நம்ம அந்த கோலத்தில் ஈடுபடும் பொழுது அது அலங்கோலமாக மாறிவிடும். அதனால் நல்ல விஷயங்களை எண்ணிக்கொண்டு, நல்ல விஷயங்களை பார்த்து கொண்டு, மனதில் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் நேர்மறை ஆற்றலோடு நம்ம போகும் பொழுது தான் அது நமக்கு நன்மை அளிக்கும். சரியான அமைப்பில் முடிக்காமல் இருப்பதும் இதன் ஒரு காரணம்தான். அந்த இடத்தில் மூதேவி சுலபமாக நுழைந்து விடுவதற்கும் நிறைய வழிகளை நம்ம செய்து விடுவதாக இருக்கும். அதனால் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலோடு எந்த ஒரு சண்டை சச்சரவுகள் வீட்டில் ஓடினாலும் இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம நுழையும் பொழுது அதெல்லாம் சிந்திக்கக்கூடாது. அதனால் எல்லாமே சரியாகணும் அப்படின்னு அதை மனதார நினைத்து கொண்டு நல்லபடியாக மனமகிழ்ச்சியோடு காலையில் சிரித்த முகத்தோடு கோலம் போடும் பொழுதே வீட்டில் பாதி கஷ்டங்கள் நம்மை விட்டு ஓடிவிடும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அதனால் மேற்கூறிய விஷயங்களை கடைபிடித்து பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும்.
நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.